கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 76வது அதிகாரம் சில குறிப்பிட்ட வசனங்களை நாம் அறிக்கை செய்து செபிக்க போகிறோம். 1வது வசனம், 2வது வசனம், 4வது வசனம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். நாம் செபிப்போமா? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏசப்பா உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம், வல்லமையுள்ள நாமத்திற்காய் ஸ்தோத்திரம், மகிமையுள்ள நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற உம்முடைய நாமத்திற்காய் ஸ்தோத்திரம், ரட்சிப்பை கொண்டு வருகிற உம்முடைய நாமத்திற்காய் ஸ்தோத்திரம், எந்த மனுஷனையும் ரட்சிக்கிற உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள நாமம், மகத்துவமுள்ள நாமம், பிரகாசமுள்ள ஆண்டவரே நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. இந்த நாட்கள் உம்முடைய நாமத்திற்குள்ளாக ஓடி கர்த்தருடைய பிள்ளைகள் சுகமாயிருக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்குள்ள பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும், சுகித்திருக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த பெரிய நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே யெகோவா ஈரே என்ற நாமத்திற்காய் ஸ்தோத்திரம், இம்மானுவேல் என்ற நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாமத்திற்கு முன்பாக, அந்த பெரிய நாமத்திற்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கன. ஆண்டவரே நாவுகள் யாவும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்யணும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாலோமில் உம்முடைய கூடாரமும், ஆண்டவரே சியோனில் உம்முடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய வாசஸ்தலத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே கொள்ளையுள்ள சகல பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசமுள்ள தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோமே. ராஜா, இந்த நாட்களில் எல்லா ஜனங்களையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீங்கள் ஒருவர். ஆண்டவரே ஏசப்பா, எல்லா ஜனங்களும் இந்த நாட்களில் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படணும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த நாட்களில் எழும்பி பிரகாசிக்கணும். அன்று எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களில் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படணும், ஒளியாய் காணப்படணும், வெளிச்சமாய் காணப்படணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டில், இந்த 2026ஆம் ஆண்டில் எல்லா ஜனங்களும் எழும்பி பிரகாசிக்கட்டும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும். வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். சிறு பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்கள் நாமம் அதிகமாய் உயர்த்தப்படுவதாக, உங்கள் நாமம் அதிகமாய் மேன்மைப்படுத்தப்படணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.